அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 22ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் வடமாநிலத்தில் ஒரு பிரபலமான இந்து மத யாத்திரை ஒன்று நடைபெறும். கான்பா யாத்திரை என்று அழைக்கப்படுகிற அந்த யாத்திரை வருடம் நடைபெறும். நம்ம ஊர்ல இந்த சமயபுரம் தேர் அப்படி எல்லாம் நடக்கிற மாதிரி வடநாட்டில் பிரபலமான ஒரு பயணம், அது திருவிழா பயணம். அந்த பயணத்திற்கான பாதையில உத்தரப்பிரதேசம் வருகிறது, ஜார்க்கண்ட் வருகிறது, மத்திய பிரதேசம் வருகிறது, உத்தரகாண்ட் வருகிறது. இந்த இந்த மாநிலங்கள் எல்லாம் அந்த பயண பாதைகள்ல இருக்கிற இடங்கள். அந்த பயண பாதைகள்ல இருக்கிற காவல்துறை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு, கடை வீதிகளுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன நோட்டீஸ்ன்னு கேட்டா, இந்த வழியில வச்சிருக்கிற கடைகள்லாம் யார் யார் வச்சிருக்கான்னு தெரிகிற மாதிரி போர்டுல உன்னை அடையாளப்படுத்தணும்னா உரிமையாளர் யாருங்கிறது தெரிகிற மாதிரி அடையாளப்படுத்து. முஸ்லீம்னா முஸ்லீம் பேரை போடு, இந்துனா இந்துடைய பேரை போடு, கிறிஸ்தவனா கிறிஸ்தவனுடைய பேரை போடு. அது மாதிரி பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி போர்டு நீ போடலைன்னு சொல்லி சொன்னா உனக்கான அனுமதி ரத்து செய்யப்படும், உன் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு காவல்துறை உத்தரகாண்ட்ல, மத்திய பிரதேசத்துல, உத்தரப்பிரதேசத்துல இப்படியான ஒரு ஆர்டர். இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் பளிச்சுனே தெரிகிறது. வேற இது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த பயண பாதையில ஏதாவது ஒரு சிக்கலை உண்டாக்கணும், குறிப்பாக முஸ்லீம்களுடைய வியாபாரத்தை வீழ்த்தணும், முஸ்லீம்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை தொழில்துறையில ஒண்ணுமில்லாமல் ஆக்கணும் என்பதற்காக கடந்த காலத்துல வேற வேற வகைகள்ல செஞ்சாங்க. இப்ப அதிகாரத்தை ரொம்ப தெளிவா, சந்தேகத்துக்கு இடம் இல்லாம காவல்துறை உதவியோடு இந்த ஆர்டரை போட்டு ஒரு சில இடங்களை எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, காவல்துறையே நேரில் போய் ஒருத்தருடைய கடையில அவருடைய பேரை கேட்டு ஏற்கனவே இருக்கிற அந்த போர்டை கலட்டிட்டு வெள்ளை நிற பேக்ரவுண்டு, சிவப்பு நிற எழுத்துக்கள்ல அவருடைய பேரை அப்படியே கொட்ட எழுத்துக்கள் அப்படியே வச்சுட்டு போர்டை கொண்டு போய் காவல்துறையை மாட்டுகிற வேலையை கூட செஞ்சுட்டாங்க. லவ்வர் ஸ்ட்ரீட் டீ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை ஒரு முஸ்லீம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த பேரை மாத்திட்டு அழிச்சிட்டு உன் பேர்ல அந்த டீ கடை இருக்கிறதாக அந்த பேரை மாத்திட்டு அவருக்கு தனிப்பட்ட முறையில் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு கேட்டா, இதுக்காக நிறைய நம்ம தன்னார்வலர்கள், சில காங்கிரஸ் எம்பிக்கள், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பல பேர் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தை அணுகி இப்ப உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்திருக்கிறது, கேள்வி கேட்டிருக்கிறது. ஏன்பா அப்படி போட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ஒரு ஜனநாயக நாட்டுல அவன் விரும்பின பேரை அவன் வச்சுக்கிட்டான், அவன் தன்னை எப்படி அடையாளப்படுத்த நினைக்கிறான் அப்படி அடையாளப்படுத்தலாம். நீ இப்படித்தான் போடணும், உன் பேரை தான் போடணும் சொல்ல வேண்டிய தேவை என்ன, கட்டாயம் என்ன? ஒரு முஸ்லீம் என்றால் முஸ்லீம் என்பதை அடையாளப்படுத்தி கடை வைக்கணுங்கிற எந்த நியாயமும் எந்த தேவையும் இல்லை. அதனால் என்ன லாபம்? வெறுமனே இந்த ஜனநாயகத்துல மத ரீதியாக மக்களை கூறு போடுறது தவிர இதுல வேற ஒண்ணுமே இல்லை. எனவே இந்த ஆர்டருக்கு தடை விதிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்திருக்கிற அதுவேறு செய்தி. ஆனாலும் எவ்வளவு துரிதமாக முஸ்லீம்களுடைய அழிப்பில எத்தனை கவனத்தோடு அவர்கள் ஒவ்வொரு காய்களையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்க. இந்த செய்தி இங்கே பகிரப்படுவதனுடைய நோக்கம் பாத்தீங்களா, நமக்கு எதிராக என்னெல்லாம் அதுக்கு பார்த்தீங்களா, நான் அப்படி பண்றாலும் புலம்புவதற்காக அல்ல, பயப்படுவதற்காக அல்ல, அதை நினைத்து கவலையும் துன்பமும் கொள்வதற்காக அல்ல, நம்மை சுற்றி நடப்பது என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக மட்டும்தான். நம்முடைய ஈமானும் இறை நம்பிக்கையும் இதனால் வலுப்பெற வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதனால் நாம் ஈமானிய குறைபாட்டை சந்தித்து விடவே கூட. எனவே என்னத்தை திட்டம் போட்டாலும் படைச்ச ரப்புல் ஆலமீனை பத்தி நபிகள் சொல்றாங்க, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉல் ஜத் மின்கல் ஜத். ஒவ்வொரு நேரமும் தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ் பார்த்து சொல்லு, எப்படி சொல்லு, லா மானிஅ லிமா அதைத, இறைவா நீ கொடுத்ததை தடுப்பவன் எவரும் இல்லை, வலா முஅதிய லிமா மனஅத, நீ தடுத்ததை கொடுப்பவன் எவரும் இல்லை. இவ்வளவு திட்டம் போட்டாச்சுன்னா நம்மள எல்லாத்தையும் அழிச்சு அல்லாஹ் வணங்குற ஆட்களை இல்லாம ஒண்ணும் நடக்காது. ஒரு முடிய கூட கொடுக்க முடியாது. அதுல அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்த வேண்டுமே தவிர இது மாதிரி செய்திகள் ஒருபொழுது நம்முடைய உள்ளத்திலே சலனத்தை தந்துவிடவே கூட. நாம் சரியான பாதையில் பயணிக்கிறோம். நமக்கான துன்பங்களும் துயரங்களும் நாம் செல்லுகிற பாதையில் வந்தே தீரும். அவற்றை கடந்துதான் நாம் சொர்க்கம் செல்ல முடியுமே தவிர இந்த துன்ப பாதையை கடக்காமல் சுவனம் செல்ல முடியாது என்கிற புரிதல் நமக்கு உள்ளத்திலே வர வேண்டும். திருமலை குர்ஆன் சொல்லுகிறது, எத்தனையோ இறை தூதர்கள் அவர்களோடு சேர்ந்து இறைவனுக்கு அணுக்கமானவர்கள் பல பேர் முன்னால் போரிட்டு இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் வமா லஅஃபு வமஸ்தகானு வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். அந்த போரிலே, அந்த பயணத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக ஃபமா வஹனு அவர்கள் தளர்ந்து விடவில்லை, வமா லஅஃபு அவர்கள் பலவீனப்படவில்லை, வமஸ்தகானு அவர்கள் பணிந்து விடவில்லை, வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன்
அப்படி சகித்துக் கொள்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். இதை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது சொல்லி முடிக்கல. அதுக்கு இடையில இந்த பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கு இடையில ஒரு நற்செய்தியை சொல்லிட்டு மேட்ரோ தொடருவோம்னு அவன் பழியல, அவன் பலவீனப்படல, அவன் தளர்ந்துடல சொல்லிட்டு உடனே இடையில ஒரு நற்செய்தி, வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன். இப்படி எவன் நிக்கிறானோ அல்லாஹ்வுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்பா சொல்லிட்டு மேலும் அல்லாஹ் பேசுறான். ஒமாக்கான கௌலஹும், பணியல, பலவீனப்படல, வேற என்ன மாதிரி இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹ்விடத்துல பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தாங்க. அவங்களுடைய வாய் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, இல்லான் காலு ரப்பனா ஃபிர் லனா ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. இப்படிதான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ரப்பனா ஃபிர் லனா, இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்து விடு. وإسرافنا في أمرنا, எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதை நீ மன்னித்து விடு. வஸப்பித் அக்தாமனா, எங்கள் பாதங்களை நீ உறுதிப்படுத்தி. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இந்த இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதாகத்தான் அவரின் வாழ்க்கை கடந்ததே தவிர பணிந்து பயந்து அலறி அச்சப்பட்டு நடுங்கிய வாழ்க்கை அல்ல முன்னோர்களின் வாழ்க்கை என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அதுபோன்ற ஒரு பயணத்தை நாமும் தேர்வு செய்வோம். அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து பிரார்த்திப்போம். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்று அருள் புரிவானாக. வாகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.